ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களோட என்ன ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக் ரெசிபீஸ் தான் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ரெசிபி எக் வீல்ஸ். அதுக்கு பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. அந்த தக்காளியை நல்லா ரிங் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் எல்லா ரிங்லேயுமே உள்ள ஃப்ளெஷ்ஷை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஃப்ளெஷ்ஷை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ரிங் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு எக் ஒன்று எடுத்து நல்லா உடச்சி அதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு அதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே குழந்தைங்க நிறையா ஃபுட் ஐட்டம்ஸை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நம்ம இப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி கொடுத்தோன்னா அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் இப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுக்குறது. நல்லா இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி அதையும் நல்லா விஸ்கு போட்டு கலந்துக்கிறேன். பிஞ்ச் ஆஃப் டர்மரிக்கையும் போட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்கு போட்டு கலந்துக்கோங்க. இதுக்கு அடுத்து தோசை பேன் வச்சு அதில் நம்ம கட் பண்ணி ரிங் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியையும் அதுக்கு நடுவில் இந்த எக் மிக்சரையும் போட்டு நல்லா 2 சைடுமே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உள்ளே ஊற்றிட்டு 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் ஹெல்தியான எக் வீல்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னென்னா சீஸி கார்லிக் எக் தான். இதுக்கு ஒரு ஹாஃப் வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீனில் காட்டின வெங்காயத்தில் ஒரு ஹாஃப் வெங்காயம் மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. 2 பல் பூண்டு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் நான் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அதில் நான் ஒரு உடச்சி கலந்து வச்ச முட்டையை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பட்டர் இல்லை, அதனால் நான் இன்றைக்கி கீ ஆட் பண்ணி பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்கை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல எக்கு ஸ்க்ராம்பிள் ஆகணும். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாத மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நான் இதில் நான்ஸ்டிக் பேன் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி கரண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் ஆனதுக்கப்புறம் இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் இதில் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற டம்ளரில் 1 டம்ளர் பால் எடுத்துக்கிறேன். என்ன பால் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் பேக்கெட் பாலோ மாட்டுப்பாலோ வீட்டில் என்ன பால் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், கட்டி இல்லாத மாதிரி. இந்த மாதிரி க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே கடாயில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கீ விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கார்லிக், அதை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எக்கு, அந்த எக்கையும் நான் இந்த கடாயில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கம்ப்ளீட்டாக எக்கையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் வேணும்னா உங்கள்கிட்ட ஆரிகானோ இல்லை மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எது அவைலபிளாக இருந்தாலும் அதையுமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி அது எதுவுமே அவைலபிளாக இல்லாததுனால நான் வெறும் உப்பும் பெப்பரும் மட்டும் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அகெயின் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கோதுமை மாவும் பாலும் கலந்த மிக்சர், அதையும் நீங்கள் இந்த கடாயில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க. இது ஒரு 1 to 2 minutes வெந்தால் போதும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு க்ரீமி கார்லிக் எக் ரெடி. இது நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹெல்தியான க்ரீமி கார்லிக் எக் ரெடி. அடுத்த ரெசிபி என்னென்னா எக் டிப். அதுக்கு நான் ஒரு முட்டையை வேக வச்சு எடுத்துட்டு அதில் வெள்ளை பார்ட்டை மட்டும் நான் எடுத்து இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடவே 2 பல் பூண்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே அதே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தயிர் அதையும் நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தயிருக்கு பதிலாக லைட்டாக லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமி ஹெல்தி எக் டிப் ரெடி. பார்த்திங்கன்னா சூப்பர் க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக அது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கட்லெட், ரொட்டி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ்.
தேங்க்யூ.